இந்த உலகத்தில் சில கோவில்கள் கடவுளுக்காக மட்டும் கட்டப்படவில்லை. அவை மனிதனின் ஆணவத்தையும் அறிவையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் நினைவூட்ட கட்டப்பட்டவை. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் தஞ்சை பெரிய கோவில். ஒரு கோவில், ஆனால் அதைவிட பெரியது ஒரு சவால். 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் நான் இதை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. இதை யாராலும் மீற முடியாது என்று உலகத்துக்கே சொல்லிக் காட்டினான். அவன்தான் ராஜராஜ சோழன். இந்த கோவிலை பார்த்த முதல் முறையே ஒரு கேள்வி மனதில் எழும். இது எப்படி சாத்தியம்? அப்போது கிரேன் இல்லை, மோட்டார் இல்லை, நவீன இயந்திரம் இல்லை. ஆனா 66 மீட்டர் உயரம், 80 டன் எடையுள்ள கலசம், மேலே கருவறையின் உச்சியில். எப்படி? இதில்தான் முதல் மர்மம் ஆரம்பிக்கிறது. பழைய கல்வெட்டுகள் சொல்கின்றன, ராஜராஜன் இந்த கோவிலை ஒரே கட்டுமானமாக பார்க்கவில்லை. அது ஒரு யந்திரம், ஒரு தெய்வீக யந்திரம். அதனால்தான் கோவில் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் கட்டப்பட்டது. சூரியன் உதிக்கும் திசை, நிழல் விழும் கோணம், காற்று செல்லும் பாதை எல்லாமே முன்னமே தீர்மானிக்கப்பட்டது. அதனால்தான் 100 வருடங்கள், 500 வருடங்கள், 1000 வருடங்கள், எத்தனை காலம் கடந்தாலும் இந்த கோவிலின் உச்சி நிழல் நிலத்தைத் தொடவே இல்லை. இது வெறும் கட்டிடக்கலை அல்ல. இது கணிதம், வானியல், ஆன்மீகம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்த இடம். இப்போ மிகப்பெரிய கேள்வி, இந்த கோவிலை யார் கட்டினார்கள்? வரலாறு சொல்கிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் என்று. ஆனா உள்ளூர் மக்கள் இன்னும் சொல்வது வேறு. சில இரவுகளில் மனிதர்கள் இல்லை, அவர்கள் சொல்வதை விட அதிகமான சத்தம் கேட்டது. கல் நகர்ந்தது, ஆனா குரல் இல்லை. அதனால்தான் பலர் நம்புகிறார்கள், இந்த கோவிலின் சில பகுதிகள் மனிதர்களால் அல்ல, அதற்கு அப்பாற்பட்ட சக்தியால் நடந்ததாக. கருவறைக்குள் நுழைந்தால் நேராக சிவலிங்கம். ஆனா அந்த லிங்கத்தின் அடிப்பகுதி எவ்வளவு ஆழம் போகிறது என்று இன்று வரை யாருக்கும் தெரியாது. ஆழம் அளக்க முயன்றவர்கள் பாதியில் நிறுத்தினார்கள். ஏன்? சிலர் சொல்கிறார்கள் காற்று மாறிவிட்டது, சிலர் சொல்கிறார்கள் மனசு பதறியது, சிலர் அதற்குப் பிறகு மீண்டும் அந்த வேலைக்கு வரவே இல்லை. இன்னொரு மர்மம், இந்த கோவிலின் சுவர்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், ஒவ்வொன்றும் ஒரு மொழி. ஆனால் சில சிற்பங்கள் இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. அதில் சில முகங்கள் மனித முகமில்லை. அவை தேவதையா அல்லது வேறொரு உலகின் சித்தரிப்பா? யாருக்கும் பதிலில்லை. இரவில் கோவில் மூடப்பட்ட பிறகு பூஜாரிகள் சொல்வது ஒன்று. சில நேரம் நந்தி சிலையின் அருகில் காற்று சுழலும், விளக்குகள் இல்லாமலே நிழல்கள் நகரும். அது பயமில்லை, அது ஒரு இருப்பு. இந்த கோவிலில் ஒவ்வொரு கல்லும் ஒரு சத்தியத்தை தாங்கி நிற்கிறது. அதனால்தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய பெயரை கோவிலில் முன்னிலைப்படுத்தவில்லை. அவன் எழுதி வைத்தது ஒன்றுதான், இது என் புகழுக்காக அல்ல, இது காலத்துக்கு ஒரு சவால். அந்த சவால்தான் இன்றும் நம்மை பார்த்து கேட்கிறது, நீங்கள் எவ்வளவு முன்னேறினாலும் இதற்கு சமமா? பெரிய கோவில் ஒரு கோவில் அல்ல, ஒரு மௌன கேள்வி, ஒரு உறைந்த மர்மம். ஒரு மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள எவ்வளவு அருகில் சென்றான் என்று காட்டும் சாட்சி. அதனால்தான் இங்கே சிவன் பேச மாட்டார், ஆனா காலம் அவருக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது.